மாமா இங்க பாருங்களேன், பைக் எல்லாம் சூப்பரா இருக்கு. அம்மா பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கார் வாங்குவோம்மா. நம்ம கிட்டதான் ரெண்டுமே இல்ல. உங்க பைக் தான் ரொம்ப மொக்க பைக்கா இருக்கு. டப்பக்கு டப்பக்கு ரிப்பேர் ஆயிடுதுலம்மா. அதனால இங்க பாருங்க, இந்த பைக் சூப்பரா இருக்கு. பின்னாடி கூட எல்லாமே வச்சுக்கலாம் போலம்மா. இந்த மாதிரியே வாங்கலாமா நம்ம? ஏய் தனு, காசு எல்லாம் என்கிட்ட அவ்வளவா இல்லடி. சரி ஓகே, காரையே இமெயில தான் வாங்கிட்டு வரேன் போறேன். சரி எந்த கார் வேணும்னு பாரு. இந்த கார் எடுத்துக்கலாமா இல்ல இந்த கார் எடுத்துக்கலாமா? எந்த கார் எடுத்துக்கலாம்? எங்க இங்க யாருமே காணுமே. சார் யாராவது இருக்கீங்களா? நாங்க வண்டி பார்க்க வந்திருக்கோம். யாரா இருந்தாலும் கொஞ்சம் வாங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், நான் இங்க தான் இருக்கேன். கார் பின்னாடி கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சு, தொடச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? கார் பார்க்க வந்திருக்கீங்களா, பைக் பார்க்க வந்திருக்கீங்களா, வேற ஏதாவது வண்டி பார்க்க வந்திருக்கீங்களா மேடம்? என்னது வேற வண்டியா? வேற என்னென்ன வண்டி இருக்கு இந்த இடத்துல? இங்க மட்டும் இது மட்டும் தான் இருக்கு. வேற என்ன இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நிறைய வண்டி வச்சிருக்கீங்களா? மாடல் மாடலா? பஸ் இருக்கு தெரியும். வேற என்னங்க இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச. மேடம் இங்க பஸ் மட்டும் கிடையாது, எல்லா வண்டியும் இருக்கு. குதிரை வண்டி, யானை வண்டி, எல்லா வண்டியும் இருக்கு இந்த இடத்துல. தெரியுமா? ரிக்ஷா மொத்தம் கொண்டு இருக்கு இந்த இடத்துல. உங்களுக்கு தெரியாதா? அந்த சைடுல போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நீங்க வந்தது செகண்ட் ஃப்ளோர். நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா இருக்கும். லிஃப்ட்ல வந்துட்டீங்களா நீங்க? ஆமாங்க மேடம், குழந்தைங்க வந்து நடக்க முடியலன்னு சொன்னாங்க, அதனால லிஃப்ட்ல தான் வந்தோம். சரி சரி, அந்த வண்டிலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு கார் வேணும். அதான் எவ்வளவு ரேட் வருது? கார் ஒரு எந்த கார் பாத்திருக்கீங்க நீங்க? எந்த காரா? காமிங்க மேடம். சரி சரி காமிக்கிற வாங்க. இந்த கார் பாத்தீங்க அப்படின்னா சின்ன கார் தான் இருக்கும். ரெண்டு பேர் தான் உட்கார முடியாது. இல்ல பின்னாடி எல்லாம் யாருமே உட்கார முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராவே போகும். பசங்க எல்லாம் இந்த இடத்துல இருந்து ஓப்பனா பாத்துக்கிட்டே போலாம், உங்க பசங்க எல்லாருமே. மாமா இந்த கார் சூப்பரா இருக்குமா, நின்னுக்கிட்டே போலாம் போல ஜாலியா. மாமா இந்த கார் வாங்கிக்கலாமா? நம்ம வேற எந்த காரும் நல்லா இல்லம்மா, ஆனா நம்ம இந்த காரே வாங்கிக்கலாம். ஏய் சுமாரு, நின்னுட்டு போலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு வேணா ரொம்ப குத்து வலையில வாங்கிப்பேன். ஏன்னா நீங்க எல்லாமே சும்மா இருப்பீங்க, நின்னுட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹாய் காட்டுவீங்க போற வரவங்க எல்லாருக்குமே. அப்புறம் அவங்க நம்ம பின்னாடியே வரச்சுக்கா என்னோட அழகுல மயங்கி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அம்மா அம்மா நம்ம இந்த காரே வாங்கிப்போமா, சூப்பரா இருக்கு. நான் நின்னுட்டுலாம் போறேன் பாருங்க. ஆமாமா, அண்ணுக்கு கரெக்டா இருக்கு. நான் பின்னாடி நின்னுப்பேன், அண்ணு முன்னாடி நின்னுக்கும். ஜாலியா போலாமா? இந்த காரே வாங்கிக்கலாமா ப்ளீஸ்மா? ஆமாமா, அக்கா சொல்றது கரெக்ட் தாமா. நம்ம இந்த காரே வாங்கிக்கலாம் பாருங்க. ஏய் நீங்க ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டீங்கன்னா நான் எங்க போய் டிக்ல போய் உட்காரட்டா? அதெல்லாம் வேண்டாம் மேடம், நீங்க வேற கார் காட்டுங்க. ஓகே மேடம், இந்த கார் பாக்குறீங்களா? இந்த கார் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே உட்காந்துக்கலாம் ஃப்ரண்ட்ல. இங்க ஆளுக்கு ஏதாவது லக்கேஜ் ஏதாவது வைக்கிறதுக்கு இந்த இடம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இங்க வந்து ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் மேடம். கார் நல்லா வேகமா போகும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ஏறி உட்காந்து பாருங்க. இது வந்து லாக். இந்த ஏதாவது பொருளை வச்சுட்டு மூடுறதா மூடலாம், ஓபன் பண்றதா ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே லாக் ஆயிடும் மேடம். நீங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்க, ஏறி பாருங்க மேடம். ஓ ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் உட்காரத்துக்கு தான் கரெக்டா இருக்கும். எங்க போனாலும் கால் நீட்டியே உட்கார முடியல இந்த பசங்க பண்ற தொல்லைக்கு. அதனால நான் கால் நீட்டி உட்காந்து பார்க்க போறேன். சூப்பரா இருக்கு. தனு தனு சீக்கிரம் ஓடியா, இந்த வண்டி பாரு கரெக்டா இருக்கானு. ஐயே இந்த வண்டி நல்லாவே இல்லை, ஆனா லக்கேஜ் ஏத்துற மாதிரி இருக்கானு. இந்த வண்டி வேணாமா நம்மளுக்கு? ஏய் அடி வாங்குவேன், இந்த வண்டி சூப்பரா இருக்கு. நீங்க வேணா ஏறி உட்காந்து பாருங்க. நான் சொல்றது கேளுங்க. சரிம்மா, நான் ஏறி உட்காந்து பாக்குறேன். ஆமா இதுக்குள்ள ஒரு ஆள் உட்காரலாம் போல, உள்ள பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரிம்மா, இந்த வண்டியை எடுத்துக்கலாம், எவ்வளோன்னு கேளுங்க. ஓகே மேடம், லாஸ்ட் ஒரு வண்டி இருக்கு பாத்துருங்க. இந்த வண்டியும் அதே மாதிரிதான், நீங்க அப்படியே உட்காந்து கூட போலாம். ஆனா பின்னாடி யாரும் உட்கார முடியாது மேடம், டிக்கில தான் உட்கார முடியும். இவ்வளவுதான் திங்ஸ் வைக்கிறதா கூட வச்சுக்கலாம். இந்த 3 வண்டி தான் இப்போதைக்கு மாடல் இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எல்லா மாடலும் வந்து வீட்டுக்கு வந்துடும். சாரி கடைக்கு வந்துடும் மேடம். இது எப்படிமா இந்த வண்டிங்களா? இந்த வண்டிக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சரியில்லை, ஃபிட் பண்ணி தருவாங்க. 2 பேர் உட்கார முடியும். சைட்ல எல்லாம் யாரும் டிப்ல மட்டும் உட்கார முடியும் மேடம். நீங்க வேணா பார்த்து இந்த வண்டியை எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த பீஸ் மட்டும் தான் மேடம். ட்ரெண்டிங்ல இருக்கா? அப்ப சூப்பரா தான் இருக்கும். நம்ம அப்ப என்ன இதே வாங்கிடலாம்டி. வாடி, ட்ரெண்டிங்னா சூப்பர் தானே அர்த்தம். இதே சூப்பரா இருக்குடி. அம்மா இதெல்லாம் வேண்டாமா? எது வேண்டாமா? இங்க பாரு, பச்சை கலர் லைட். பச்சை கலர் எனக்கு ராசியான கலர் தெரியுமா? ரெட் கலர் ராசியான கலர். பாரு, கோயில குழு ஊத்துற மாதிரி நல்லா இருக்கு இந்த வண்டி. கோயிலுக்கு எங்கேயா போகணும்னு வச்சுக்கேன், செம்மையா இருக்கும். இந்த வண்டியை வாங்கிக்கலாம் மேடம். இந்த ரேட் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். எனக்கு இந்த வண்டி தான் வேணும். இதுலதான் நல்லா உட்கார முடியாது. சூப்பரா இருக்கு, இந்த வண்டி தான் வேணும் எனக்கு. அந்த வண்டிலாம் வேணாம். எந்த வண்டி பாத்துருக்கீங்க? இந்த வண்டி ஐயே சூப்பராவே இல்ல, நல்லாவே இல்லை. இந்த வண்டி வேணாம் எனக்கு. அம்மா எனக்கு வேணாம் இந்த வண்டி. ஏய் அடி வாங்கிடுவேன். ஏந்திரு ஃபர்ஸ்ட், ஏந்திரு வா. இந்த வண்டி வந்து பாருவா, இதை கூட தான் உட்காரலாம் மேடம். இந்த பொண்ணுக்கு வந்து இந்த வண்டியில உட்கார வைங்க. இந்த வண்டியில உட்கார கூடாது மேடம். எதுக்கு உட்கார கூடாது? இல்ல இது நீங்க கன்ஃபார்ம் வாங்க போறீங்கன்னா சொல்லுங்க, நாங்க உட்கார வைக்கிறோம். கன்ஃபார்ம் தாங்க வாங்க போறோம். அந்த பொண்ணு அழுவுறால, உட்கார வைங்க. அவ உட்காந்தானா ஓகே சொல்லிடுவா. சரி பாப்பா வா, வந்து உட்காந்துக்க வா. இந்த வண்டியா? ஐயே இந்த கலரே எனக்கு பிடிக்காது தெரியுமா? ப்ளூ கலர் தான் எனக்கு பிடிக்கும். சரி உட்காந்து பாக்குறேன். ஐயா ஆமா சூப்பரா
அக்காக்கு ஓட்ட தெரியுமா? ஃபர்ஸ்ட் அடி வாங்கிடுவே. என்ன பொம்மை வண்டி நினைச்சிட்டு இருக்கியா? ஃபர்ஸ்ட் இறங்கு கீழே. மாமா அக்கா உட்கார வைங்கம்மா, அக்கா ஆகும்ல, நீங்க தானே சொன்னீங்க எப்ப பார்த்தாலுமே அக்கா கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா நான் தான் சொன்னேன். ஏய் தனு வந்து உட்காரு வா. அக்கா அக்கா சீக்கிரம் வந்துரு, அம்மா கூப்பிடுறாங்க பாரு, அப்பயே வந்துரு, இல்லன்னா அவ்வளவுதான் அவங்க அதுக்கப்புறமேட்டு காலி ஆயிடுவாங்க. ஐ இந்த வண்டி எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ஐ இந்த வண்டி தான் நல்லா இருக்கு. எங்க அம்மா என்ன இப்படி பண்றாங்கன்னே தெரியல, சூப்பரா இருக்கு பாரு இந்த வண்டி. ஏய் தனு அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க உன் தங்கச்சி கூப்பிடுறா. ஐயோ இவ வேற. இதோ வந்துடுறேம்மா வந்துடுறேம்மா, அதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. என்ன ஒரு வண்டி கூட பார்க்க விட மாட்டாங்க. என்னடி என்ன கூப்பிடுற? அக்கா இந்த கார் தான் அம்மா ஓகே சொல்லிருக்காங்க, நல்லா இருக்கா பாரு. நான் இந்த கார் தானே அம்மா கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி பண்றாங்க? அம்மா இந்த கார் தாமா நல்லா இருக்கு, இந்த கார் நல்லாவே இல்ல. அக்கா சூப்பரா இருக்கு, உட்காந்து பாரு. அப்படியே சொல்றேன், இரு நான் உட்காந்து பாக்குறேன். அக்கா என்ன நீ மேல போய் உட்காந்துட்ட? ஏய் எனக்கு அந்த இடம்லாம் கரெக்ட் இல்ல, எனக்கு இந்த இடம் தான் கரெக்ட். இதே சூப்பரா இருக்கு, இதே வாங்கிடுவோம். அப்படியா? நான் சொன்னேன்ல பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீ மேல போய் உட்காந்துட்டு இருக்க? சீட்ல தானே உட்காரணும். என்னடி பழக்கம், வாங்கலன்னா அவ்வளவுதான் அவங்க. மாமா இந்த வண்டி நல்லா இருக்கு, இந்த வண்டி வாங்கிடுவோமா? சரி சரி ஓகே மேடம், இந்த வண்டி பில் போட்டுருங்க. அக்கா ஜாலி, நம்ம இந்த வண்டி வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம்ல. ஆமா ஆமா இந்த வண்டி தான் வாங்கிட்டு போறோம். அந்த பொண்ணு என்ன ரொம்ப பார்த்து கிண்டல் பண்ணுச்சுல, இப்ப நான் அப்பயே அவளை கிண்டல் பண்ணுவேன் பாரு. யாருக்கா? அந்த மாலினி பொண்ணு தாண்டி என்னை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணுச்சு, உங்க வீட்டுல ஒரு கார் கூட இல்லைன்னு சொல்லிட்டு. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருச்சா இந்த வண்டி? ஆமா ஆண்டி எங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஓகே இந்த வண்டியை எடுத்துக்கோங்க. ஆனா இந்த வண்டியோட இந்த வண்டி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், பட் ஓகே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே அப்ப எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொல்லி நாங்க அந்த வண்டியை வாங்கிக்கிறோம். 2 வண்டியும் வாங்கிடுவீங்களா நீங்க? ஆமா எங்க அப்பா சொன்னா எங்க அப்பா எதுனாலும் வாங்கி கொடுத்துருவாரு. பரவாயில்லையே சூப்பர் அப்பாவா இருக்காங்க. சரி சரி ஓகே இதை பில் போட்டுருவேன். மா ஆமா அக்கா 2 வண்டியும் வாங்கிக்கலாம் நம்ம. ஏய் காசு எங்க மரத்துல காய்க்குதுன்னு கேட்பாங்க அம்மா, இது தேவையா நம்மளுக்கு? ஓகே மேடம், வண்டி வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs வருது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 lakhs அமௌண்ட் கட்டிடுங்க, அதுக்கப்புறம் இஎம்ஐ எல்லாம் கட்டிடுங்க. ஐயோ 5 lakhs வருதா? கொஞ்சம் கம்மி எல்லாம் பண்ண மாட்டீங்களா? நாங்க ரெகுலர் கஸ்டமர், பைக் எல்லாம் இங்க தான் வாங்கணும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனீங்க? ஜஸ்ட் ஒரு 5 years முன்னாடி தான் மேடம் வாங்கணும். 5 years உங்களுக்கு ஜஸ்டா? சரி சரி ஓகே, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடையாது. வேணா ஒரு 25 lakhs எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். லாக்ஸா? சாரி 25,000 வேணா வந்து நாங்க கம்மி பண்ணிக்கிறோம். ஓ அப்படியா? சரி மொத்தம் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க, எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பில்லு நாளைக்கு வந்துரும். நாளைக்கு வந்து வண்டி வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறோம். நல்லா புதுசா போட்டு கொடுங்க எல்லாத்தையுமே. உங்க பேர் சொல்லணும் சரிங்களா? ஓகே மேடம். ஆமா கேட்கவே மறந்துட்டேன், உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேர் லக்ஷ்மி. ஓ லக்ஷ்மி மாதிரி தான் இருக்கீங்க. கடைக்கே லட்சுமி பேர் வச்சிருக்காங்களா? பரவாயில்லையே, உங்க ஓனர் உங்களே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. சரி பசங்களா மேல வந்து கீழே இறங்குங்க, இந்த கார் நம்மளுக்கு வந்துடும். நாளைக்கு கோயில போயிட்டு ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க என்ன அமகலம் வேணா பண்ணிக்காங்க. இதுக்கப்புறமேட்டு கிராச் எல்லாம் பண்ணக்கூடாது சரியா? ஆமாமா கிராச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரேட் ரொம்ப ஓவரா ஆயிடும். அப்புறம் நீங்க 2000-3000 ரூபாய் கொடுத்தா செலவு பண்ணுவோம். அப்படியாங்க? எங்களுக்கு முன்னாடி நாங்க கார் யூஸ் பண்ணலங்க, பைக் தாங்க யூஸ் பண்ணிருந்தோம், அதனாலதான் எங்களுக்கு தெரியல. பரவாயில்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏய் தனு கீழே சீக்கிரமா இறங்குங்க, அப்புறம் ஸ்கிராட்ச் பண்ணிக்கிறீங்க. ஏமா கேட்க மாட்டேன், இதே காரையா குத்தானுப்பீங்க? இது டெமோ பீஸ் தானே, புது கார் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? இல்ல உங்களுக்கு புது கார் தாங்க வரும். சரி சரி எந்த கலர் கார் வரும்? நீங்க எந்த கலர் கேட்டாலும் அதே கலர் வந்துரும். அம்மா எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். அம்மா எனக்கு வயலட் ரொம்ப பிடிக்கும். ஏய் அடி வாங்குவீங்க 2 பேரும், அது இது பிடிக்கும்னு சொன்னா என்ன கலர் கொடு? ஏமா 2 கலரும் சேர்ந்த மாதிரி கொடுப்பியாமா நீ? 2 கலரும் எந்த கலரு? பிளாக்கும் பர்பிள். அவ என்ன சொன்னா வயலட் சொன்னால, வயலட் சேர்ந்த மாதிரி கொடுப்பியா? ஓ அப்படிலாம் வராதுங்க, ஸ்டாக் கிடையாது. ஓ அப்ப எந்த மாதிரி தான் ஸ்டாக் இருக்கு? இந்த மாதிரி yellow கலர் வரும், ரெட் கலர் வரும், ப்ளூ கலர் வரும், எது வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். அதெல்லாம் வேணாம், இந்த கலரே நல்லா தான் இருக்கு, இந்த கலரே ஆர்டர் போட்டுரு. வேற எதுவும் பார்த்தோம்னு வச்சுக்கோயா, நீ வேற டெமோ எதுவும் வச்சுல்ல, கேட்லாக் ஏதாவது வச்சிருக்கியா காமிக்கிறதுக்கு? எதுவும் இல்ல மேடம். சரி வேணாம் இந்த ரெட் கலரே நல்லா தான் இருக்கு. மஞ்சள் கோயில கூழ் ஊத்துற மாதிரி, எப்பவுமே கோயிலுக்கு போனா எடுத்துன்னு போறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். நீ இதே எனக்கு பில் போட்டுரு. பசங்க கீழே இறங்க, டைம் ஆகுது. சரிங்க மேடம், நாளைக்கு வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறோம். மேடம் அட்வான்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா? இல்ல நாளைக்கே வந்து கொடுத்துடுறோம். உங்க நம்பி நாங்க எப்படிங்க கொடுக்குறது? என்ன நம்பி கொடுக்க மாட்டியா நீ? சரி இருக்கட்டும், நீங்க வந்து ஜிபே யூஸ் பண்றீங்கல்ல, நான் உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh வந்து பண்ணி அனுப்பிச்சிடுறேன். சரி ஓகே மேடம், அங்க பில் கவுண்டர்ல கட்டிடுங்க. ஓகே கட்டிடுறேன். பசங்க கீழே இறங்கி வாங்க, நான் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கேன். உங்க அம்மா எல்லாம் போயிட்டாங்க பாரு, சீக்கிரம் கீழே இறங்க வண்டியை விட்டு. ஆண்டி சூப்பரா இருக்கு, அம்மா பில் கட்டிட்டு வர வரைக்கும் நாங்க இங்கேயே உட்காந்துருக்கோம். அப்பெல்லாம் இருக்க கூடாதுமா, சீக்கிரம் வெளியில வாங்க சரியா? சரிங்க ஆண்டி ரொம்ப திட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.